ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட்டு இன்டர்டே ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு மார்க்கெட்டில் பை ஆர் செல் இது என்ன என்பது நாம் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் ஏதாவது ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக் சம்மந்தமாக ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தாராளமாக பயன்படுத்திக்கங்க. என்னுடைய முந்தின வீடியோவில் இன்றைக்கி கொடுக்க போகிற 5 ஸ்டாக் மாதிரி நான் அதுலேயும் 5 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். அந்த 5 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதுலேயும் ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் கூட கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அந்த 5ல் 4 நல்லா போச்சு. அந்த 4ல் 3 நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. ஒரு ஸ்டாக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த காரியத்தை நாம் இந்த வீடியோடைய கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான ஸ்டாக் நான் கொடுத்தேன், எது வரைக்கும் போச்சு என்ற துல்லியமான சில விவரங்களை நாம் கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல இண்டெக்ஸை பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். முக்கியமான ரெசிஸ்டன்ஸையும் சப்போர்ட்டும் பேஸ் பண்ணி எங்கே இருக்குது, எங்கே பிரேக் அவுட்டு, அதை நாம் பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 22,420க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ண சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே 420 பிரேக் ஆகி நிஃப்டி லோ எது வரைக்கும் வந்ததுன்னு பாருங்கள், 22,310. நான் கொடுத்த டார்கெட் 320. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 புள்ளிகள் இன்டர்டேலே மட்டும் நம்ம நிஃப்டியில் இன்றைக்கி கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் கூட நல்ல அருமையாக நம்ம இன்றைக்கி கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதாவது 300 பாயிண்ட்டுக்கும் மேலே நாம் பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணோம். ஸோ அதை பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது நாம் அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ நிஃப்டியில் ஒரு 100 புள்ளிகள். நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும், எது முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்பதை நம்ம பார்த்துடலாம். இங்கே நிஃப்டி ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கூடயே நிஃப்டி போச்சு அப்படின்னா நிஃப்டி வீக்கு தான். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி கூட மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டியோடைய முக்கியமான பாயிண்ட் இதுதான். அதாவது 22,420, 430 லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த லெவல் பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக இருந்தது. எக்ஸாக்டாக அந்த இடத்துல டச் ஆகி திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ரேலி வந்திருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் இருந்ததுனால இது ஒரு பாஸ், அதாவது பையிங் செல்லிங் ரெண்டுமே இங்கே நடந்திருக்கு. இங்கே ஒரு பாஸ் எடுத்து அதுக்கப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணவுன்னு பாருங்கள் நிஃப்டி எங்கே போயிருக்கு இல்லை. ஸோ நாளைக்கு அதே மாதிரி இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 22,420 லெவல் பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். ரிஸ்கி ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் கூட பை பண்ணலாம். இந்த டார்கெட், அதாவது இந்த லெவல் வரைக்கும் நிஃப்டி போகலாம். ஒரு 40லேருந்து 50 புள்ளிகள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டிலோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலோ நமக்கு கிடைக்கும். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்டர் பண்ணாமல் 22,420 லெவல், அதாவது கேப் அப் ஓப்பன் ஆகி 22,420 லெவல் கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 22,520 லெவல். இது அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். சப்போஸ் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது நாளைக்கு அப்படின்னா 22,220 லெவல் தான். இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் நாளைக்கு ஆக்ட் பண்ண போகுது நிஃப்டியில். ஸோ நிஃப்டி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி ஆகி
இந்த இடத்துக்கிட்ட திருப்பியும் வந்து அப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அதாவது 22,220 லெவல் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதுதான். இன்கேஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 22,220 பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,120 லெவல். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகளை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 47,740க்கு கீழே பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ண சொல்லியிருந்தேன் என்னுடைய முந்தின வீடியோவில், இல்லைங்களா? ஸோ 740 பிரேக் பண்ண உடனே பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் லோ வந்தது பாருங்கள், 47,230 லெவல். நான் ஃபைனல் டார்கெட் 450 கொடுத்தேன், அங்கேருந்து இன்னும் 200 புள்ளிகள் விழுந்திருக்கு. ஸோ மொத்தம் 500 புள்ளிகள் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் எது அப்படின்னா, இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை நாம் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது 47,740 இல்லை 780 அந்த லெவல். காரணம் என்ன அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து இதை சப்போர்ட்டாக எடுத்து இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹை போய் எக்ஸாக்டாக இந்த இடத்துல திருப்பியும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டை இன்னைக்கு உடைச்சி இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு நல்ல கேண்டில், ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மேலே போகலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரலாம். இல்லை இது போகாமல் இதை உடைச்சிதுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே வரலாம். ஸோ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 47,470 480 லெவல், சப்போர்ட் வந்து 47,190 லெவல். போன வாரமே நான் சொல்லியிருந்தேன் 47,190 190 வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் லெவல்ன்ட்டு. அதுக்கிட்ட வந்துட்டு கூட அதை உடைக்க முடியல, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு, அதாவது நாளைக்கு இந்த லெவல் உடைக்குதான்னு பார்க்கணும். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 47,190 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 4790, அதாவது 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,900 லெவல் வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரீடெஸ்ட் வரதுக்காக. மேபி இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் கிட்ட வந்து இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். அதாவது டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு இந்த இடத்துல, இந்த சப்போர்ட் கிட்ட அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் செல் பண்ணலாம். இந்த டாப்பை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். நெக்லைன் பிரேக் பண்ணாதான் நாம் செல் பண்ணணும். டார்கெட் வந்து 1:1 1:2, அதாவது இந்த லெங்க்த்து, இந்த டாப்பும் இந்த நெக்லைனுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்கள் டார்கெட்டு. 1:1 1:2 நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து, அதாவது 47,470 இல்லை 480 இந்த லெவல் ரேஞ்சு கிட்ட பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் வந்து 100 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,800 லெவல். ஸோ இந்த லெவல் உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நாளைக்கு இந்த டார்கெட் வந்தால் ஒரு தடவை வெளியே வந்துருங்க. இன்கேஸ் இந்த இடத்துல அப்படியே சஸ்டெயின் ஆகி பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பியும் அது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து உங்கள் சைட்லேயும் இதை மார்க் பண்ணி வைங்க. ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக் வந்து டாடா கன்சியூமர். ஸோ டாடா கன்சியூமர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த டாடா கன்சியூமர் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நாளைக்கு இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும்
இந்த ட்ரெண்ட் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1209, ஸ்டாப் லாஸ் 1225, டார்கெட் 1201, 1193 and 1178. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் போயிடலாம். லூப்பின் கூட அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பட் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு நியர்பை, பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. நாளைக்கு இதை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1665, ஸ்டாப் லாஸ் 1685, டார்கெட் 1655, 1643 and 1627. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். கிராசிம் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், நல்ல அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது. ஸ்டாக் வந்து அப்மூவில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ரெண்ட் சப்போர்ட் கூட இருக்குது. நாளைக்கு இந்த ரெண்டு லெவலும் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். செல் பிலோ 2220, ஸ்டாப் லாஸ் 2245, டார்கெட் 2208, 2195 and 2176. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். கமெண்ட்ஸ் இந்தியா. கமெண்ட்ஸ் கூட ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டில் நீங்கள் ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பட் நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட பாடி வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வரல. ஸோ நாளைக்கு ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் அந்த ட்ரெண்ட் லைனுக்கும் அந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டுக்கும் கீழே ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். செல் பில்லோ 2775, ஸ்டாப் லாஸ் 2815, டார்கெட் 2763, 2745 and 2710. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். என்டிபிசி. ஸோ என்டிபிசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் என்டிபிசியும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் மிகப்பெரிய ஒரு ஃபால் வந்தது, பட்டு அது உடனே ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ விக்கு தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பாடி இல்லை. வேறு எந்த ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடியும் பிரேக் ஆகிருக்கு, பட்டு இந்த லெவல் பிரேக் ஆகி இதுக்கு கீழே இது வரல. ஸோ அதே மாதிரி இதுவும் பிரேக் ஆகிருக்கு, பட் இந்த ஹாரிசான்டல் ஒரு சப்போர்ட் இருக்குது. நாளைக்கு இதையும் பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். செல் பிலோ 345, ஸ்டாப் லாஸ் 354, டார்கெட் 341, 338 and 333. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ என்டிபிசியில் வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் பையும் பண்ணலாம், அதுவும் பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது நல்ல லெவல் இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்பதை நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு வந்து நேற்று சொன்னதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபின்சர். ஸோ பஜாஜ் ஃபின்சர் வந்து நேற்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா 1590க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட் கொடுத்த ஹை வந்து 1616 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 26 புள்ளிகள் நாம் பஜாஜ் ஃபின்னில் கேப்சர் பண்ணோம். அடுத்த ஸ்டாக் வந்து சேல். இது கூட சூப்பரான ஒரு ஜாக்பாட் நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எஃப்என்டோவில் வந்து மிகப்பெரிய ஒரு லாட்டு. அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ பாயிண்ட் நமக்கு கொடுத்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 பாயிண்ட்ஸ், ₹4.50. அதாவது 138லேருந்து லோ வந்து 133.50. நான் வந்து 133 ஃபைனல் டார்கெட் சொன்னேன், ஒரு 50 பைசா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் பையா தேர்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட். ஸோ இது கூட ஒரு நல்ல அருமையான ஜாக்பாட்டு. அதுக்கப்புறம் வந்து சோலா ஃபின் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சோலா ஃபின் கூட நல்ல அருமையாக இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதாவது 1095க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஐ பார்த்தீங்க அப்படின்னா 1108. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 13 புள்ளிகள் நாம் இந்த சோலா ஃபின்னில் கூட பார்த்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு மேலே ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேலே 5 பாயிண்ட் ப்ளஸ் 1103 ப்ளஸ் 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டாக் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து பெட்ரோ. இது ஹிந்து பெட்ரோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்டாக் தன்னுடைய டார்கெட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் ஆகிருக்கு. அதாவது 503க்கு மேலே, அதாவது கீழே நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஓப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா 505 இருந்தது. அப்புறம் 503 பிரேக் ஆகி 497.50 வரைக்கும் போயிடுச்சு.
ஸோ நம்முடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாக் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, அதாவது எம்சிஎக்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 100% வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75லேருந்து 85% நமக்கு வந்து நம்முடைய கால்ஸ் எல்லாம் எக்ஸாக்டாக கிளிக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி தேவை, எனக்கும் மோட்டிவேஷன் தேவை, எனக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை. ஸோ அதை நீங்கள் தான் கொடுக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அது சம்மந்தமான சார்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்கட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.